அடுத்த பகுதியில் விருச்சிக ராசிக்காரங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விருச்சிக ராசிக்காரங்க பேசியே நிறைய சம்பாதிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, இல்லை கம்யூனிகேஷன் ஜாப்பில் ஏதாவது இருக்காங்க, கால் சென்டர் இந்த மாதிரி ஏதாவது ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கரியர் இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய பேச்சில் கவனம் செலுத்துங்க, பேச்சு திறமையை வளர்த்துக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து எப்பவுமே தன்னை தானே அடக்கி ஆள்ற ஒருத்தராக இருப்பாங்க. எப்பவுமே தன்னை வந்து அடக்கி வைக்கணும், நம்ம வந்து நம்மளாக இருக்கணும், யாருக்காகவும் நம்ம மாறிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கொள்கையோடு இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கோவப்படக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலையினால ஏதாவது சுருக்குன்னு பேசிடுவாங்க, சங்கடத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க தன்னை தானே அடைக்காலும் நினைப்பாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே தன்னை தானே மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய தப்பை உணர்ந்து அடிக்கடி தன்னை தானே செல்ஃப் அனலைஸ் பண்ணி தன்னை மாற்றிக்குவாங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட வந்து தன்னடக்கம், பவ்யமான பேச்சு, அமைதியாக நடந்துக்கிறது, விருச்சிக ராசிக்காரங்க வந்து தன்மையாக பேசுகிறது, அப்படியே கனிவாக பேசுகிறது, அப்படியே கொஞ்சம் இனிமையாக பேசுகிறது, பவ்யமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட வந்து எப்பவுமே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. சில பேர்லாம் பொண்ணுங்க நம்ம கீழே தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஓவரால் ரூல்ஸ் பேசுவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எல்லா பொண்ணுங்களையும் மதிக்க தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து நிறைய ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க, இவங்களுக்கு வந்து மற்றவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் மற்ற எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. யாராக இருந்தாலும் பிச்சை எடுக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்டிவான பர்சன் தான் விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு 24 வயசு 25 வயசு வரை விருச்சிக ராசிக்காரங்க நிறைய ஏமாற்றப்படுவாங்க. ஒரு 24-25 வயசுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களை யாராலும் ஏமாற்றவே முடியாது, அந்தளவுக்கு அனுபவசாலிகளாக கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து எப்பவுமே கஷ்டப்பட்டால் தான் சோறு அப்படின்ற ஒரு நிலைமை. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்பவுமே கஷ்டப்பட்டதான் இஷ்டப்பட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரங்க வந்து இயற்கையை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. சுற்றுலா போயிட்டு வர்றது, நல்லா இயற்கையாக காற்றோட்டமான இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, விவசாயம், கால்நடை வளர்த்தல், இயற்கை சார்ந்த விஷயங்கள், ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து இயற்கையை விரும்புவாங்க. இவங்களுக்கு வந்து அடிக்கடி சுற்றுலா போயிட்டு வர்றது, பைக்கில் ரைடு போயிட்டு வர்றது, காரில் ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது, ஊர் சுற்றுறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வந்து நல்ல பக்திமான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து வணங்குற தெய்வத்து மேலே நல்லா பக்தியாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க மாதிரி மூட நம்பிக்கையோடு இவங்க இருக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை அறிஞ்சு அதை எதுக்காக செய்கிறோம், அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லானது, எந்தளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விருச்சிக ராசிக்காரங்க செய்வாங்க. எக்ஸாம்பிள், விருச்சிக ராசிக்காரங்க கழுத்தில் வந்து ஒரு ருத்ராட்ச மாலை போடுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம், நோக்கம் எல்லாமே அவங்க அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க இப்படி தான் நிறைய விஷயங்களை அறிஞ்சு தான் செயல்படுவாங்க. இவங்ககிட்ட மூட நம்பிக்கை இருக்கவே இருக்காது, மூட நம்பிக்கை அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சில பேர் வந்து சாமி பேரை சொல்லி நிறைய ஏமாற்றுவாங்க, அவங்களையும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில பேர் சொல்கிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரொம்ப பிடிவாதம் உள்ளவங்க அப்படின்னு. ஆனால் அது பிடிவாதம் இல்லைங்க, அது விடாமுயற்சிங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, விடாமுயற்சியோடு உழைக்கிறாங்க, அதை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் சிலர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பிடிவாதம் உள்ளவங்க, விட மாட்டாங்க அப்படின்னு தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அது பிடிவாதம் இல்லை, அது வந்து விடாமுயற்சி அப்படி தான் சொல்ல முடியும். சிலர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப சந்தேகப்படுவாங்க, விருச்சிக ராசிக்காரங்க வந்து சந்தேகப்பிறவி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து சந்தேகம் கிடையாதுங்க, அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து அவங்க நிறைய ஏமாந்துருக்காங்க, நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க வந்து எதையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. பார்க்குறவங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க வந்து எதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, சுதாரிப்பாக இருக்காங்க, சேஃப்டியாக செக்யூராக இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி சந்தேகப்படுற குணம்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடையாது, அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவங்க எப்பயுமே யார்கிட்டையுமே உண்மையாக தான் இருப்பாங்க. சேஃப்டிக்காகவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க வந்து சிறந்த ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏதாவது பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு பெரிய காரியம் செய்கிறாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏதோ ஒரு ஆலோசனை கேட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அந்தளவுக்கு நல்ல ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களை வந்து நல்ல ஆலோசகர் அப்படின்னு சொல்கிறோம். விருச்சிக ராசிக்காரங்க வந்து எளிமையை தான் விரும்புவாங்க, இவங்க வந்து அந்தளவுக்கு ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து ஆடம்பரமாக இருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க வந்து சாப்பாடு, தூக்கம், இந்த வீடு கட்டுற காரியம், ட்ரெஸ் எடுத்துக்கிறது, காரு பைக் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் ரிச்சாக இருக்கணும், கிரேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றபடி அவங்க ஆடம்பரமாக இருக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு விருச்சிக ராசிக்கார பெண்களை எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து நிறைய நகை போட்டுக்கணும், நிறைய மேக்கப் போட்டு நம்ம அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எளிமையாக இருப்பாங்க, சிம்பிளாக 2 செயின் 2 வளையல் தோடு அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க.
விருச்சிக ராசிக்கார பெண்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வந்து ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க, ஆனால் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் சிலர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஆடம்பரத்தை விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படிலாம் அவங்க கிடையாதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு பயந்து ஓடுறவங்களே கிடையாது. சில பேர் வந்து பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுவாங்க, அழுவாங்க, யார்ட்டையாவது போய் புலம்பி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் வேற யாராவது மாட்டி விட்டு போயிடுவாங்க. சில பேர் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதனால் அந்த பிரச்சனை நமக்கு வருது, இந்த பிரச்சனை அடுத்த தடவை நமக்கு வரக்கூடாதுன்னு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை அப்படியே கூலாக சால்வ் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வராத மாதிரி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நம்ம விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க, சிக்கனமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க தான் வாழ்நாளில் நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிறக்கிற வாரிசுகள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுடைய துணை ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க வந்து நிறைய சேர்த்து வைப்பாங்க, சம்பாதிச்சு வைப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே ஆண்டு அனுபவிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இருக்கிறத வச்சு வாழ்ந்தால் போதும், தட்டுக்கு வர சாப்பாடை சாப்பிட்டா போதும், எப்பவும் போல் எளிமையாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க வைராக்கியமாக உழைச்சி நிறைய சம்பாதிச்சு வைப்பாங்க. அதெல்லாம் தான் பிள்ளைங்க, தான் துணை, தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு குடும்ப மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க வந்து சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் அதிகமாக விரும்புவாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், யோகா இதெல்லாம் விரும்புவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து தான் உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு தீர்க்காயுசாக வாழணும், ஆயுள் நாட்களை வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கலைத்திறமை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு படம் பார்க்குறாங்கன்னா இதோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இந்த கதாபாத்திரம் வந்து இப்படி தான் செய்வார், இப்படி தான் நடந்துக்குவார் அப்படின்ற சொல்லுவாங்க. பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, கதை, திரைக்கதை, வசனம், நடிப்பு, அப்புறம் சினிமாவில் வந்து பணம் போட்டு பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நல்லா வருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கலைத்திறமை அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த பகுதியில் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி இன்னும் பார்க்கலாம். உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய முழு நோக்கம். சரிங்க, அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். நான் வந்து விருச்சிக ராசிக்காரங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க கூட இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.